இந்த மாதிரி பிளட் கிளாட் வரக்கூடிய இடங்கள் வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வரலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அதுக்கான உறுப்புக்கான சிம்டம்ஸ் வரும்போது டாக்டரை அணுகி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இதை வந்து வெளியில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர இது சரியாயிடும் தானாக கரைஞ்சிரும் நம்ம டிலேடாக வரும்போது அந்த உறுப்புகளுக்கான பாதிப்பும் அதிகமாகிட்டு ஸோ ரிக்கவரியும் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜென்ரலாக எந்த சிம்டம்ஸ் உடம்புல வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு மேலே சரியாகலை, டாக்டரை அணுகியும் வைத்தியம் பண்ணியும் சரியாகலை, இன்னும் தீவிரம் அதிகமாகுதுன்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு பாதிப்பை நம்ம கம்மி பண்ணி இமீடியட்டாக நம்ம க்யூர் பண்ணிவிட்டு ரிக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்னொரு சந்தேகம் வந்து பிளட் கிளாட் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா லைஃப் லாங்காக பிளட் கிளாட் வருமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு தொந்தரவுகள் வந்து மரபு சார்ந்த தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அந்த மரபில் வந்து உறையக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து லைஃப் லாங்காக பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள அப்பாவுக்கு வந்திருக்கலாம், அம்மாவுக்கு வந்திருக்கலாம், பிரதர்ஸ்க்கு வந்திருக்கலாம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். இல்லைனா இந்த மரபு சார்ந்த பிளட் கிளாட் வரதுக்கான அதுக்குன்னு தனி டெஸ்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காக பிளட் டிஸார்டர்ஸ் வரலாமானா அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் இவங்களுக்கு திரும்பி பிளட் கிளாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு நம்ம கொடுக்குற பிளட் தின்னரோட நேர காலம் வந்து இன்னும் கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் கொடுப்போம், திருப்பி மானிட்டர் பண்ணுவோம். அதை வந்து அவங்கள வந்து எப்பயுமே அப்சர்வேஷனில் வச்சிருக்கோம். மீதி ஆன நபர்கள் வந்து அன்ப்ரோவோக் டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது தானாக ஒரு சிலருக்கு வரும், நடவட இல்லாமல் இருக்கும், ஃப்ராக்சர் ஆகிருக்கும், சர்ஜரிக்கு போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணத்தால் வரக்கூடிய ஒரு டிவிட்டிக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே வைத்தியம் நம்ம மாத்திர தேவையில்லை. அதுக்கப்புறம் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கம்மி. ஸோ அது வந்து நபருக்கு மாறும். அன்லெஸ் அன்டில் மரபில் தொடர்ச்சியாக வரதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அவங்க நீண்ட நாள் பிளட் தின்னர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவங்க வந்து 3 to 6 months அந்த வெயினோட கிளாட்டோட அளவு அதுக்கான காரணம் அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 6 monthsக்கு மேலே அவங்க வந்து தேவையில்லை, அந்த மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது.